காவேரி என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து விஜய் வந்து ஏறுங்க அந்த வந்து மரத்தில் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு அது ஐயோ இந்த வழுக்கு மரத்தில் நான் ஏறணுமா, தெரியாமல் விட்டு உளறிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. நம்ம வந்து விஜய் யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே காவேரி என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் முன்னாடியுமே வந்து சொல்கிறாங்க மைக்கில், இந்த மாதிரி வந்து என் புருஷன் வந்து ஏற போகிறாரு அந்த வழுக்கு மரத்தில், கண்டிப்பாக ஜெயிச்சிடுவார் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு நிஜமாப்பா உன் புருஷன் ஏறிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்து கேட்குறாரு, தொகுத்து வழங்குறவர். உடனே வந்து ஆமாம் ஏறிடுவார் அப்படின்னோடனே, அதுவும் 5 நிமிஷத்தில் ஏறுறாரா இல்லைன்னு நீங்கள் பாருங்கள், அவரோட வீரத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது, இந்த ஊருக்குக்கார ஒருத்தரை செம்மையாக ஓட விட்டு வரவர் அப்படின்றாங்க. நிஜமாவாப்பா ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இப்போ விஜய் அவர்கள் இந்த வழுக்கு மரத்தில் ஏற போகிறாரு, அவரோட வீர சாகசத்தை எல்லாம் பார்க்க ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே எல்லாருமே வந்து கைத்தட்டி வரவேற்கிறாங்க. விஜய் வந்து ஐயோ நல்லா மாட்டி விட்டாலே, இதெல்லாம் நம்மளுக்கு ஏறவே தெரியாது, தேவையில்லாதெல்லாம் பண்ணி விட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே விஜய் வந்து அந்த வழுக்கு மரத்தில் நேர ஏற பார்க்குறாரு. பார்த்தா பயங்கரமாக வழுக்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் வழுக்கி விழுறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்ம கதை. முடிச்சுட்டாலே, கட்டம் கட்டி பழி வாங்கிட்டாலே, ஊர்க்காரங்க முன்னாடி கண்டிப்பாக நம்மளை பழி வாங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா, அவ்வளோதான், எல்லா முன்னாடியும் மானமே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழுக்கு மரத்தை பார்த்து மனம் ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே சுற்றி வராரு. விஜய் அவர்கள் ஏற போகிறாருன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. விஜய் வந்து அப்படியே நின்றுட்டுருக்காரு. உடனே காவேரி என்ன பண்ணுறாங்க, அழகாக வந்து அவங்களோட தலையில் வந்து அந்த தலைப்பாகையை கட்டிக்கிறாங்க. சூப்பராக வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து அவங்க சுடிதாரெல்லாம் மடித்து விட்டுக்கிறாங்க. பாக்காவாக வந்து மேலே வந்து ஏறுறதுக்காக வந்து ஃபுல்லாக வந்து ஏறுறாங்க. அதை பார்க்கும்போது ஒன்றுமே புரியாமல் விஜய் அப்படியே அழுண்டு போய் பார்க்குறாரு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சூப்பராக ஏறிடுறாங்க. மேலே ஏறி அந்த வந்து அந்த கொடி மரத்தில் வந்து மேலே இருக்கிறதையும் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. எல்லாருமே கை தட்டாங்க. என்னம்மா காவேரி, உன் புருஷன் ஏறுவான்னு சொல்லிட்டு நீ ஏறிட்ட, நான் ஏறினா ஏன்னா என் புருஷன் ஏறினானே, எல்லாம் ஒன்று தானே அப்படின்னோடனே உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க. ஒன்றுமே புரியல விஜய்க்கு. அப்படியே பார்த்து அப்படியே மலைச்சு போய் நிற்கிறேன். என்ன காவேரி இவ திடீர்னு ஏறிட்டா, ஒன்றுமே புரியல இவளை, என்னப்பா பொண்ணு இவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தீங்களா எங்கள் ஊரோட பொண்ணோட பெருமையை, நீங்கள் ஏறதுக்கு முன்னாடி அவள் ஏறிட்டா, இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு ஏறணும், பார்த்தீங்கல்ல இந்த ஊருக்கார பொண்ணு எவ்வளோ வந்து வீரம் நனைஞ்சவனு, உங்களுக்கு கிடைச்ச பொண்டாட்டி பார்த்தீங்களா வீரம் நனைஞ்சவப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஒன்றுமே புரியாமல் அப்படியே வந்து மலைச்சு போய் காவேரியை பார்த்து நிற்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல விஜய்க்கு. என்ன இவ திருத்தி பண்ணி ஏறிட்டா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்க்குறாரு. காவேரி என்ன பாஸ் ஓகேவா அப்படின்னு, ஓகே அப்படின்றாரு. உடனே வந்து இப்படிப்பட்ட பொண்டாட்டி கிடைக்க நீங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே மலைச்சு போய் பார்த்துட்டே இருக்காரு காவேரியை. உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே வந்து அந்த பரிசு பொருளை வந்து எடுத்துருக்க பரிசு பொருளை இங்கே பாருங்கள், என்னோட புருஷன்கிட்ட தான் கொடுக்க போகிறேன், அவர் தான் நான் இவ்வளோ ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு, அவர் தான் வந்து முதல்ல வந்து ஏறுறேன்னு நான் சொல்லிட்டாரு, அப்புறம் சொன்னார் நான் ஏறுறதோட காவேரி நீ ஏறினா தான் எனக்கு பெருமைன்னு சொல்லிட்டா என்னை அமிச்சாரு அப்படின்னு. அப்படியே விஜய் பார்த்துட்டே இருக்கார். காவேரி பேசுறது முடியுது.